சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. இணைந்திருப்போம், அன்பை பகிர்வோம், குளிர்ந்த இராமுடன் நியத் சொல்லுவோம். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. மக்களுக்கு அவர் மேலே இருக்கக்கூடிய ஈர்ப்பில் மிக முக்கியமானது என்ன அப்படின்னா நேர்மை. அவர் என்ன பண்ணுறாரு, அடுத்த நிகழ்ச்சியிலேயே டக்குன்னு என்ன பண்ணுறாரு அப்படின்னா த்ரிஷாவோட ஒரு திருமணத்துக்கு வராரு. நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா இது ரொம்ப கேவலமான ஒரு செயல். முதல்வர் கேண்டிடேட்டாக இருக்கிறவர், ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக இருக்கிறவர், 2 பிள்ளைகளுக்கு தகப்பனாக இருக்கிறவர் ஒரு நடிகையோட வரலாமா அப்படின்னு. யாரோ என்னமோ சொல்லிட்டு போட்டோம், ஒரு பொண்ணு இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு போது உடனே நம்ம என்ன பண்ணுறோம், நேர்மையாக அந்த பெண்ணை கூப்பிட்டு இல்லைங்க இவங்க ஃப்ரெண்டு தாங்கிறத அழகாக பதிவு பண்ணிட்டு போயிடாரு. விஜய் ஒன்றும் ஓடி போய் ஒழிஞ்சிக்கல, இல்லை அந்த பெண்ணும் எங்கேயும் போய் ஓடி போய் ஒழிஞ்சிக்கல. இந்தியாவையே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு வெற்றியை நோக்கி பயணிக்கிறாரு. நானும் போய் நிற்கிறேன், நானும் போய் அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்கிறேன் அப்படின்னு. அதையும் அதை முதல்ல நான் செய்கிறேன், இன்னும் யாருமே போல. இது எல்லாருக்குமே ஆச்சரியம். அப்படிங்கிறத தாண்டி முதல்வர் அவர்களுக்குமே ஸ்டாலின் அவர்களுக்குமே ஒரு சின்ன ஒரு ஆச்சரியம். என்ன நம்ம எல்லாமே நல்லா தானே பண்ணோம். ஏன்னா நிச்சயமாக கடந்த ஆண்டுகளில் நீங்கள் எல்லாமே ஸ்டாலின் அவர்கள் செஞ்ச வேலைகள் பார்த்தீங்கன்னு வைங்களேன், குளத்தூரை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ராடனரியான ஒர்க் நடந்திருக்கு. பஞ்சாயத்துக்கு உள்ளான ஒரே தொகுதி தூத்துக்குடி தான். ஏன்னா தூத்துக்குடி அஜிதா ஆக்னஸ்னு ஒருத்தவங்களுக்கு போஸ்டிங் கொடுக்கலான்னு ஒரு பஞ்சாயத்து நடந்தது. முதல்வர் கேண்டிடேட்டாக இருக்கிறதுக்கும் ஒரு லாய்க்கு இல்லை, ஒரு கட்சியின் தலைவராக இருக்கிறதுக்கும் லாய்க்கு இல்லை. ஒரு ஆண் மகனாக இருந்து ஒரு பெண்ணுடைய கோரிக்கையை ஏற்க வாய்ப்பு இல்லையேன்னு சொல்லி எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த தொகுதி விஜய் என்ன பண்ணுறாரு, இந்த 233 தொகுதிகளில் ஒரே ஒரு தொகுதியை மட்டும்தான் தன்னுடைய நண்பர் கொடுக்குறாரு. கொடுத்த அவருக்கு கிட்டத்தட்ட 30,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ தொடர்ந்து விஜயுடைய வீட்டிற்கு அரசு அதிகாரிகள்லாம் வரதாக நம்ம செய்திகளை பார்க்க முடியுது. இதை தாண்டி நடிகை த்ரிஷா தங்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு திருப்பதியில் வேண்டுதலை முடிச்சுட்டு நேராக விஜய் வீட்டுக்கு வர மாதிரியான வீடியோக்களை இப்போ நம்ம பார்க்க முடியும். இப்போ இந்த நிலையில் என்ன அடுத்த கட்ட விஷயங்கள் இல்லை, விஜயனுடைய அரசியல் ஆரம்பத்திலேருந்து நம்ம ஒன்றே ஒன்று கவனிச்சுன்னு வைங்களேன், மக்களுக்கு அவர் மேலே இருக்கக்கூடிய ஈர்ப்பில் மிக முக்கியமானது என்ன அப்படின்னா நேர்மை. என்ன நேர்மை? இப்போ ஒரு மனைவி ஒரு விதமான ஒரு சிக்கல் சொல்கிறாங்க, இந்த மாதிரி விவாகரத்து பண்ணிடணும் இப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் சொல்லும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா அடுத்த நிகழ்ச்சியிலேயே டக்குன்னு என்ன பண்ணுறாரு அப்படின்னா த்ரிஷாவோட ஒரு திருமணத்துக்கு வராரு. நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா இது ரொம்ப கேவலமான ஒரு செயல். ஒரு முதல்வர் கேண்டிடேட்டாக இருக்கிறவர், ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக இருக்கிறவர், 2 பிள்ளைகளுக்கு தகப்பனாக இருக்கிறவர் ஒரு நடிகையோட வரலாமா அப்படின்னு. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் 2026 நம்ம இருக்கிறோம். ஒரு ஆணும் பெண்ணும் கணவன் மனைவியாக வேறு ஆட்களோட யார் பழகிட்டு இருந்தால் கூட நட்பாக யாரோட வேணாலும் இருக்கலாங்கிறது தான் நம்ம இளைஞர்களுடைய புரிதல். ஸோ அது யாருமே இன்றைக்கி தவறாக எடுத்துக்கிறதே இல்லைன்னு வைங்களேன். விஜய் அதை என்ன பண்ணுறாரு, தெளிவாக காட்டுறாரு. ஏன்னா கிட்டத்தட்ட 2021-22 அவருக்கும் அவர் மனைவிக்குமான பிரிவு ஏற்பட்டது. அதற்கான ஒரு செட்டில்மெண்ட்டெல்லாம் ஆல்மோஸ்ட் ஒரு முடிவுக்கு வருதுன்னு சொல்லி எஸ்ஏசி அவர்கள் ஒரு பதிவு பண்ணியிருக்காரு ஒரு இன்டர்வியூவில். அப்போ நமக்கு தெரியுது ஒரு 4 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்ச ஒரு சிக்கல் இன்றைக்கி அது அரசியலாக்கப்படுது அப்படிங்கிறத விஜய் புரிஞ்சுட்டு என்ன பண்ணுறாரு, தேவையில்லாமல் ஒரு நடிகையை சம்மந்தமே இல்லாமல் போட்டு இழுக்கிறாங்க. அவங்க நம்மளோட ஃப்ரெண்டாக இருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி அவங்க ஃப்ரெண்டு இல்லையோ, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் யார் இதை பற்றி பேசுகிறதுக்கு, நான் அவங்களோடவே கொண்டுட்டு நான் நிப்பாட்டுறேன், அவங்களே நான் கொண்டுட்டு வரேன், அவங்க என்னோட ஃப்ரெண்டு தான். நான் அந்த ஒரு பாணியில் தான் இருக்கேன். இப்போ நம்ம பேசுகிறோம் ஃப்ரெண்டு இல்லாமல் இருக்கலான்னு, அவர் அதை எதுவுமே பதிவு பண்ணல. அவர் என்ன பண்ணுறாரு, அழகாக டீசெண்டாக கொண்டுட்டு ஒரு மண்டபத்துக்கு 2 பேரும் நிகழ்ச்சிக்கு வராங்க, ஒன்றா பங்கேற்கிறாங்க, வெளியேறுறாங்க. இந்த மெச்சூரிட்டியும் நேர்மையும் இருக்குல்ல, இது எனக்கும் பிடிச்சிருந்துச்சி, பார்க்குற மக்களுக்கும் என்ன ஆகுது அப்படின்னா கரெக்டு தானேப்பா, யாரோ என்னமோ சொல்லிட்டு போட்டோம், ஒரு பொண்ணு இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு போது உடனே நம்ம என்ன பண்ணுறோம், நேர்மையாக அந்த பெண்ணை கூப்பிட்டு இல்லைங்க இவங்க ஃப்ரெண்டு தாங்கிறத அழகாக பதிவு பண்ணிட்டு போயிடாரு. விஜய் ஒன்றும் ஓடி போய் ஒழிஞ்சிக்கல, இல்லை அந்த பெண்ணும் எங்கேயும் போய் ஓடி போய் ஒழிஞ்சிக்கல. இந்த நேர்மை இருக்குல்ல, இது மக்களுக்கு எப்போவுமே பிடிக்கும். ஏன்னா உதாரணத்துக்கு துணை முதல்வராக இருந்த உதயநிதி அவர்களை பற்றி நிறைய கிசுக்குகள் வந்தது. நிறைய விதமான நைட்டில் 12 மணி 2 மணிக்கு மேலே இதை ரீஷேர் பண்ணிட்டார் அப்படி இப்படின்னு சொல்லி எடப்பாடி அவர்கள்லேருந்து எல்லாமே ஒரு விஷயத்தை பேசிகிட்டே இருக்கும்போது அந்த தரப்புலேருந்து அவங்க எதுவுமே அதை பற்றி பேசிக்கல, கண்டுக்கல. ஆனால் இன்கேஸ் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு நட்பு, ஆமாம் நான் ஒரு வீடியோவே பார்த்தேன், இந்த வீடியோ இருக்கும்போது நான் கைப்பட்டு ஷேர் போட்டுருச்சு, இல்லை எனக்கு பிடிச்சே ரீஷேர் பண்ணேன், என்ன ஒரு துணை முதல்வர் ஒரு ரீல்ஸை ஷேர் பண்ணக்கூடாதா? இந்த ஒரு அணுகுமுறை இல்லாதது அப்படிங்கிறதும், இந்த பக்கம் விஜய் கிட்ட ஆமாங்க என் ஃப்ரெண்டு தாங்க, த்ரிஷா என் ஃப்ரெண்டு தான், உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிற இந்த அணுகுமுறை இருக்குல்ல, இது ஆரம்பத்திலேருந்தே மக்களுக்கு அவர் மேலே ஒரு புரிதலும் ஒரு பிடிப்பும் இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. குறிப்பாக இன்றைக்கு இருக்கக்கூடிய 2026 இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும். அதனுடைய இன்னொரு பக்கமாக தான் நான் இப்போ பார்க்குறேன். இப்போ நேராக திருப்பதி கோயிலில் போய் தரிசனம் பண்ணுறாங்க, பிறந்த நாள் நேராக விஜய் வீட்டுக்கு வராங்க, என் ஃப்ரெண்டு நான் பார்க்க வரேன். அதெல்லாம் தாண்டி இப்போ சிஎம் ஆகிட்டார்.
சிஎம் ஆக போகிறார். அப்படி தான் அவர் ஆல்மோஸ்ட் வந்துட்டு அவர் தான் அடுத்த சிஎம்ங்கிற நிலைக்கு தள்ளப்படும் போது ஆட்டோமேட்டிக்காக யாராக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, போய் ஒரு மரியாதை நிமித்தமாக சந்திச்சிருவோம் அப்படின்னு சொல்லி சந்திப்பாங்க. இதை பார்க்குற உடனே நம்ம என்ன நினைப்போம், இவங்க ஏன் இப்போ போகிறாங்க, இவங்க ஏன் வீட்டுக்கு வராங்க, விஜய் ஏன் அனுமதிக்கிற, இப்படியெல்லாம் நம்ம தான் யோசிப்போம். ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் யோசிச்சு பாருங்களேன். இப்போ நானே இருக்கேன், என் நண்பர் வந்துட்டு சிஎம் ஆகிறாரு, இல்லை நண்பர் வந்துட்டு எம்எல்ஏ ஆகிறாரு, நான் என்ன பண்ணுவேன், அடுத்து ஒரு வாழ்த்து போடுவேன், ஒரு மெசேஜில் சொல்லுவேன், நான் உங்களை மீட் பண்ணணும், ஃப்ரீயாக இருக்கீங்களான்னு கேட்பேன். அவர் ஃப்ரீயாக இருந்தாருன்னா நான் போய் சந்திப்பேன். ஒரு நட்பு தானே. விஜய் தன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற காமிக்கிறதுக்காக அவ்வளோதான், அது ஒரு போகிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படிதான் என்னோட ஃப்ரெண்டு வந்துட்டு இப்போ என்ன இந்தியாவையே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு வெற்றியை நோக்கி பயணிக்கிறாரு. நானும் போய் நிற்கிறேன், நானும் போய் அவருக்கு வந்துட்டு ஒரு வாழ்த்து சொல்கிறேன் அப்படின்னு. அதையும் அதை முதல்ல நான் செய்கிறேன், இன்னும் யாருமே போல. இப்போ விஜயகாந்த் அவர்கள் வந்துட்டு எதிர்க்கட்சி தலைவராக ஆகும்போது அண்ணன் அமீர் அவர்கள்லேருந்து சேரன் அவர்கள்லேருந்து எல்லாருமே போகிறாங்க, விஜய் அவர்களும் போகிறாங்க, ஒன்றா போய் நின்று பார்த்துட்டு வாழ்த்துன்னு சொல்லிட்டு வராங்க. இதை நம்ம வந்துட்டு அரசியல் பண்புன்னு நம்ம எடுக்கிறோம். ஒரு நடிகனை பார்க்க போகிறாங்க அப்படின்னும் போது அதை மட்டும் நம்ம ஏன் வந்துட்டு வேறு கண்ணோட்டத்தில் பார்க்கணும். இப்போ நம்ம தான் சின்ன புத்தியோடு இருக்குமே தவிர்த்து அவங்க அப்படி இல்லை, தெளிவாக தான் இருக்காங்க. விஜய் என் நண்பர் வந்து ஜெயிக்க போகிறாரு, நான் அந்த வீட்டுக்கு போகிறேன், ஒரு வாழ்த்து தெரிவிச்சுட்டு வரைய போகிறேன். இதில் என்ன இருக்குது, அந்த ஒரு பாயிண்ட்டு தான் அது எனக்கு தெரிஞ்சு விஜய் அதை வந்துட்டு ஒத்துக்கிட்டு நீங்கள் வாங்கன்னு சொன்னதும், மீடியாவே அதை ஃபாலோ பண்ணதும், அவங்க உள்ளே போயிட்டு இதுக்கப்புறம் பேசிட்டு வெளியில் வர்ற இந்த காட்சிகள்லாம் நமக்கு தெரிஞ்சால் கூட அது எனக்கு தெரிஞ்சு ஒரு அரசியல் ரீதியான ஒரு ரொம்ப டீசெண்டான மெச்சூர்டான ஒரு அப்ரோச் தான். திரு ஸ்டாலின் அவர்களுடைய கோட்டை என்று சொல்கிற அளவுக்கு குளத்தூரில் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை அவர் வந்து கடந்த கால அரசியலில் கட்டி காத்துட்டு வந்த சூழ்நிலையில் இப்போது தாவேகானுடைய வேட்பாளர் விஎஸ் பாபு, தாவேகாவுடைய வேட்பாளர் விஎஸ் பாபு வந்து முன்னிலையில் இருக்கிறார் குளத்தூரில். இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 8000 to 9000 வாக்குகள் முன்னிலையில் இருக்கார். ஆல்மோஸ்ட் இதே ரூட்டில் போயிட்டு இருந்துச்சுன்னா விஎஸ் பாபு அவர்கள் தான் குளத்தூர் தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர். இது எல்லாருக்குமே ஆச்சரியம். அப்படிங்கிறத தாண்டி முதல்வர் அவர்களுக்குமே ஸ்டாலின் அவர்களுக்குமே ஒரு சின்ன ஒரு ஆச்சரியம் இருந்தது. என்ன நம்ம எல்லாமே நல்லா தானே பண்ணோம். ஏன்னா நிச்சயமாக வந்துட்டு கடந்த ஆண்டுகளில் நீங்கள் எல்லாமே ஸ்டாலின் அவர்கள் செய்த வேலைகள் பார்த்தீங்கன்னு வைங்களேன், குளத்தூரை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ராடனரியான ஒர்க் நடந்திருக்கு. மண்டபம் கட்டி கொடுத்துருக்காரு, பெண்களுக்கான பிரத்யேகமான ஜிம் இருக்குது, பார்க் வசதிகள், இப்படி எல்லாத்தையுமே வந்துட்டு மேம்படுத்தி குளத்தூரை வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு பேர் வந்துட்டு நம்ம குளத்தூர், நம்ம அங்கே இருக்குது இங்கே இருக்குது நம்ம ஏதாவது ஒன்று பேசுவோம். ஆனால் நம்ம உள்ளே போய் பார்த்தோம்னாலே தெரியும், நல்ல ஹைடெக்காக டெவலப் பண்ணி கொடுத்துக்கிட்டு தான் இருந்திருக்காரு. அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. குறிப்பாக அந்த மண்டபம்லாம் வந்துட்டு ரொம்ப கம்மியான ஒரு விலைக்கு யார் வேணாலும் வந்து பயன்படுத்திக்கலாங்கிற ஒரு சூழலில் ஹைடெக்கான ஒரு மண்டபத்தை வந்துட்டு குளத்தூர் கொடுத்துருக்காரு. இப்படி எல்லா விதமான ஒர்க்கும் பண்ணியும் ஏன் அந்த இடத்துல வந்துட்டு திருப்பி வர முடியல அப்படின்ற ஒரு கேள்வி பார்க்கும்போது எல்லாம் வந்துட்டு இல்லை விஜய் தாவேகாவுடைய ஒர்க் அப்படின்னு இல்லை. அது தாவேகா அப்படிங்கிறத தாண்டி இன்னொரு ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். முன்னாடியே உலுக்கிய ஒரு சம்பவம் அப்படின்னா ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மறைவு. அந்த மறைவுக்கு அப்புறம் வந்துட்டு அவர் மறைவுங்கிறது வந்துட்டு அது கொலை செஞ்ச ஒரு நிலைன்னு வைங்களேன். அதற்கான ஒரு தீர்வு, அதை யார் செஞ்சா, அதற்கான நிலை என்னங்கிறது ஒரு கிளாரிட்டியான ஒரு வரைபடம் இன்னும் நம்ம மக்களுக்கு கிடைக்கல. அது கூட வந்து பின்னடைவாக இருக்கும். டெஃபினட்டாக அதுதான் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக இருக்கும். ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு வந்துட்டு இப்போ குளத்தூர், பெரம்பூர் எல்லாம் பக்கத்து தொகுதின்னு வைங்களேன். பெரம்பூரில் தான் அந்த சம்பவம் நடக்குது. அந்த இடத்துல தான் வந்துட்டு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய சம்பவம் நடக்குது. இப்போ விஎஸ் பாபு அவர்கள் வந்துட்டு அந்த சம்பவத்துக்கு பின்னாடி தான் ஒரு 3-4 தெரு அவருடைய சொந்தக்காரங்கள்லேருந்து எல்லாமே அவர் வீடு எல்லார் வீடும் சுற்றி அங்கே தான் இருக்காங்கன்னு வைங்களேன். அங்கேருந்து தான் ஒரு கேண்டிடேட்டை அந்த தொகுதியில், அதாவது அந்த ஏரியாவில் நல்ல வாய்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட்டை தான் கொண்டுட்டு வந்து குளத்தூருக்குள்ளே போடுறாங்க. ஸோ இதுவே வந்துட்டு தாவேகாவுடைய ஒரு பிக்கெஸ்ட் மூவ். ஏன்னா பெரம்பூரை பொறுத்த வரைக்கும் இப்போ விஜய் வந்துட்டு பெரம்பூரில் நிற்கலாம், பட் ஆனால் அந்த பெரம்பூர் அந்த சம்பவம் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய சம்பவம் நடந்த இடம்ங்கிறதுக்கான ஒரு கிளாரிட்டி இன்ன வரைக்கும் கிடைக்கல. அந்த சம்பவத்தை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த ஏரியா ஒட்டி இருக்கக்கூடிய குளத்தூராக இருக்கட்டும், அங்கே தான் முதல்வர் அவர்கள் இருக்காங்க. நமக்கு நார்மலாக நம்ம என்ன எதிர்பார்ப்போம், முதல்வர் தொகுதியோ இல்லை முதல்வர் தொகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய தொகுதி. இப்போ உதாரணத்துக்கு வந்துட்டு இப்போ இந்த ஆஃபீஸ் இருக்குது, இப்போ ட்ரிப்ளிகேன், இப்போ புதுப்பேட்டை, எக்மோர், இது மூணுமே வந்துட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகள்னு வைங்களேன். ஆனால் என்ன தான் பக்கத்தில் இருந்தால் கூட நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, எக்மோரில் ஒரு பிரச்சனை அப்படின்னா ட்ரிப்ளிகேனில் இருக்கக்கூடிய வந்துட்டு ஒரு ஆள் வந்து நமக்கு வாய்ஸ் கொடுக்கணும். ட்ரிப்ளிகேனில் ஒரு பஞ்சாயத்து அப்படின்னா டக்குன்னு எக்மோரில் இருக்கக்கூடிய வாய்ஸ் கொடுக்கணும் நம்ம நினைப்போம். இப்போ இது வந்து சேப்பாக்கு தொகுதினா ட்ரிப்ளிகேன் நம்ம யாரை சொல்லுவோம், உதயநிதி அவர்களை சொல்லுவோம். உதயநிதி அவர்கள் இருக்கக்கூடிய ஒரு தொகுதிக்கு பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்துக்கு தீர்வு இன்னமும் ஒரு கிளாரிட்டியாக நமக்கு கிடைக்கல அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்காக நம்ம உதயநிதி மேலே இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை குறையும் இல்லையா. இந்த நம்பிக்கை குறைவு ஐயா ஸ்டாலின் அவர்கள் மேலே குளத்தூர் தொகுதியில் இருக்கோ அப்படிங்கிறது தான் இங்கே பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அந்த நம்பிக்கை குறைவை தான் கரெக்டாக தாவேகா கேஷ் பண்ணுது. எப்படி கேஷ் பண்ணுது, இந்த சம்பவம் நடந்து அதுக்கு பின்னாடி வாழக்கூடிய
ஒரு விஎஸ் பாபு அப்படிங்கிற மனிதரை தூக்கிட்டு வந்து அழகாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு அங்கே நடந்ததெல்லாம் தெரியுது, என்னென்ன விஷயங்கள் நடந்ததுன்னா அப்போ அந்த மக்களுக்கு எல்லாம் தெரியும்ல. இப்போ நம்ம ஒன்று பேசுகிறோம் பத்திரிகையாளராக, இல்லை நம்ம வந்துட்டு இதை பற்றி தெரிஞ்ச ஒரு 50-50 தெரிஞ்ச ஒரு கூட்டத்தில் இருக்கக்கூடிய நம்மளே இப்படி பேசுகிற போது அந்த களத்தில் அங்கே நின்று பார்த்தவனுக்கும் அந்த பெரம்பூரில் அந்த குளத்தூர் தொகுதியில் பக்கத்தில் இருந்தவனுக்கும் அன்றைக்கி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மரணிக்கும் போது நடந்த சம்பவத்துக்கும் அந்த ஏரியாவில் வந்துட்டு பால் போடுறவர்லேருந்து பேப்பர் போடுறவர்லேருந்து எல்லாருக்குமே உண்மை என்னங்கிறது 90% தெரியல, மேக்ஸிமம் தெரியும் இல்லையா. அப்போ நம்மளை விட டு த பாயிண்ட் அவங்களுக்கு தெரியும். அப்படின்னும் போது அந்த இடத்துல இருந்தே ஒருத்தவரை தூக்கிட்டு வந்து குளத்தூர் தொகுதியில் நிற்க வைக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அவர் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுவார் தானே, இதெல்லாம் நடந்துச்சுல்ல, ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்குலாம் நடந்ததில்லை, நானும் தானே அங்கே இருந்தேன், நமக்கு தெரியுமில்ல, இப்படிலாம் விஷயங்கள் நடந்ததில்லை, இதையெல்லாம் நம்ம வந்துட்டு செட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு தான் அவர் தன்னை முன்னிலைப்படுத்தியிருக்க வாய்ப்புண்டு. அந்த முன்னிலைப்படுத்திய நிலை அந்த இடத்துல பர்ஃபெக்டாக ஒர்க்கான மாதிரியான ஒரு நிலை தான் நமக்கு தெரியுது. ஏன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு இதற்கு முன்னாடி இருந்த அந்த ஐந்தாண்டு காலமாக இருக்கட்டும், இந்த முறையாக இருக்கட்டும், எல்லா முறையுமே குளத்தூரை பொறுத்த வரைக்கும் ஹீஸ் த கிங், தட்டி தூக்கவே முடியாதுங்கிற ஒரு நிலையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த ஒரு கேண்டிடேட்டு 8000-9000 வாக்குகள் பின்னாடி இருக்காங்க. இப்போ இன்றைக்கி அவரோட மகன் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 2000 வாக்குகள் முன்னிலையில் இருக்காங்க. அப்படின்னும் போது அவருக்கு 2000 வாக்கு முன்னிலையை நீங்கள் ஏன் 8000 வாக்கு பண்ண, அப்போ அவ்வளோ வந்துட்டு என்ன குழப்பம் அப்படின்னா, ஒரு குழப்பமும் இல்லை. இந்த ஒரு மரணம், இந்த ஒரு மரணத்துக்கு கிடைக்காத ஒரு கிளாரிட்டி, இந்த கிளாரிட்டி வந்துட்டு மக்கள்கிட்ட ஒரு சின்ன ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. எதுக்கு தேவையில்லாமல் ஒரு கன்ஃபியூஸ், சரி அப்போ ஒரு மாற்றம் யோசிப்போம் என்ன, இல்லைன்னா நிச்சயமாக ஐயா ஸ்டாலினை தவிர்த்து வேறு எந்த மாற்றத்தையும் வந்துட்டு அந்த தொகுதியில் குளத்தூர் தொகுதியில் எதிர்பார்த்துருக்க வாய்ப்பே கிடையாது. இந்த ஒரு சம்பவம் தான் என்ன ஆகுது அப்படின்னா, சரி ஏதோ ஒரு குழப்பம் இருக்குதோ, ஒரு 8000-10,000 பேர் என்ன வராங்கன்னா ஒரு நெருடலுக்குள்ளே வராங்க. அந்த நெருடலுக்குள்ளே வர கூட்டம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தாவேகாவுக்கு போடுறாங்க. அதுதான் தாவேகாவுடைய வெற்றியை, ஆல்மோஸ்ட் வெற்றி வாய்ப்பை வந்துட்டு அந்த தொகுதியில் கொடுப்பதற்கான ஒரு மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அதை தவிர்த்து ஐயா ஸ்டாலின் அவர்களோட நீங்கள் குறைகள்னு நீங்கள் அந்த குளத்தூர் தொகுதியில் சொன்னீங்கன்னா ஒன்றுமே சொல்ல முடியாது. ஏன்னா இந்த 5 ஆண்டு காலம் வந்துட்டு அவர் செஞ்சதுங்கிறது வந்துட்டு மிக சிறப்பான செயல். அப்படி செஞ்சும் அங்கே வந்துட்டு ஒரு விதமான ஒரு பின்னடைவு இருக்குது அப்படின்னா அதற்கான ஒரே நிலை வந்துட்டு என்ன அப்படின்னா, இந்த சம்பவம், இதை சுற்றி இருக்கக்கூடிய அரசியல், இந்த அரசியலுக்கு மக்களுக்கு கிடைக்காத ஒரு கிளாரிட்டி, இதுதான் மிகப்பெரிய ஒரு காரணம். ஓகே, தூத்துக்குடியில் வந்து தாவேக்காவுடைய வேட்பாளராக போட்டியிட்ட வேட்பாளர் ஸ்ரீநாத் இப்போ வெற்றி பெற்றார் அப்படிங்கிறான ஒரு அறிவித்தல் வந்திருக்கு. அதான் ஹைலைட்டே வந்துட்டு ஸ்ரீநாத் வெற்றி வேட்பாளர் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணது தான் ஹைலைட். ஏன்னா விஜயனுடைய நண்பர், தாவேகாவினுடைய முதல் வெற்றியாக பதிவானது தூத்துக்குடி. இதையெல்லாம் தாண்டி தாவேகாவினுடைய இந்த 234 தொகுதியில் 33 தான் நின்றுருக்காங்க, 233 நின்றுருக்காங்க. பஞ்சாயத்துக்கு உள்ளான ஒரே தொகுதி தூத்துக்குடி தான். ஏன்னா தூத்துக்குடி வந்துட்டு அஜிதா ஆக்னஸ்னு ஒருத்தவங்களுக்கு போஸ்டிங் கொடுக்கலன்னு ஒரு பஞ்சாயத்து நடந்தது. அப்புறம் வந்துட்டு விஜயனுடைய காரெல்லாம் வந்துட்டு முற்றுகையிட்டாங்க, அந்த அம்மா நடுவில் உட்காந்தாங்க. அப்போ பத்திரிகையாளர்களேருந்து எல்லாமே சொன்னாங்க, ஒரு பெண் வந்திருக்காங்க, ஒரு பெண்ணை நீங்கள் வந்துட்டு ஏன் வந்துட்டு கேள்வி கேட்க, அதாவது அவங்களுக்கு என்ன சிக்கல்னு கூட இறங்கி விஜய் கேட்க மாட்டாருன்னா அவ்வளோ கல்நெஞ்சக்காரரா அப்படின்னு. அது பெண் ஆணுன்னு இல்லை, யார் உட்காந்தாலும் வந்துட்டு அந்த சம்மந்தப்பட்ட ஆட்கள் இறங்கி கேள்வி கேட்கலாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. பெண் உட்காந்துட்டாங்கிறதுனால கேள்வி கேட்கணும்னு அவசியம் கிடையாதுங்களேன். ஆனால் அதையும் விஜய் வந்துட்டு பெருசாக வந்துட்டு நமக்குலாம் வந்துட்டு பதில் சொல்லாமல் ஒரு பாட்டு கடந்துட்டார், பார்த்துக்கலாம் அப்படின்னு. நம்ம அப்போ என்ன எல்லாருமே என்ன யோசிச்சாங்க அப்படின்னா, அப்போ அஜிதா ஆக்னஸ் தூத்துக்குடி, இதெல்லாம் தாண்டி தூத்துக்குடியில் எல்லாருமே வந்துட்டு ஒன்று நோட் பண்ணுறது என்ன அப்படின்னா வந்துட்டு கிறிஸ்தவர்களுடைய வாக்கு அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ இந்த வாக்கை வந்துட்டு இந்த அம்மா கேஷ் பண்ணோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு தாவேகாவுக்கு அஜிதா ஆக்னஸுக்கு உள்ளே வந்துட்டு போஸ்டிங் கொடுக்காததுனாலையும் எம்எல்ஏ சீட்டை கொடுக்காததுனாலையும் நிச்சயமாக தாவேகாவுக்கு தூத்துக்குடி கிடையாது அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தது. இதெல்லாம் தாண்டி விஜய் வந்துட்டு அதுக்கு அந்த பெண்மணிக்கு வந்துட்டு என்ன நிலை, அவங்களுக்கு வந்துட்டு தவிர நம்ம செஞ்சுட்டோமா, இல்லை அவங்களுடைய குறைகள் என்னன்னு விஜய் கூப்பிட்டு கேட்கவே இல்லை. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், முதல்வர் கேண்டிடேட்டாக இருக்கிறதுக்கும் இவருக்கு லாய்க்கு இல்லை, ஒரு கட்சியின் தலைவராக இருக்கிறதுக்கும் லாய்க்கு இல்லை, ஒரு ஆண் மகனாக இருந்து ஒரு பெண்ணுடைய கோரிக்கையை ஏற்க வாய்ப்பு இல்லையேன்னு சொல்லி எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த தொகுதியை விஜய் என்ன பண்ணுறாரு, இந்த 233 தொகுதிகளில் ஒரே ஒரு தொகுதியை மட்டும்தான் தன்னுடைய நண்பர் கொடுக்குறாரு. மீதி வேறு யாருக்குமே நண்பர்கள்னு பெருசாக யாருக்கும் கொடுக்கலான்னு, மீதி எல்லாம் கட்சிக்காரங்க அப்படி இப்படின்ற மாதிரியான ஒரு நிலை கொடுத்த அவருக்கு கிட்டத்தட்ட 30,000 வாக்குகள் வந்துட்டு வித்தியாசத்தில் வெற்றின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ஸ்ரீநாத் வரும்போது ஒன்று தான் யோசிச்சாங்க, இவர் என்ன பண்ணிடுவார், இவர் யார், இவருக்கு வந்துட்டு மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க. ஆனால் இங்கே தாவேகாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்றே தான் நம்ம கவனிக்கணும், இந்த குளத்தூர் தொகுதி இந்த மாதிரி ஒரு சில தொகுதிகளில் மட்டும்தான் வந்துட்டு சில காரணங்கள் இருக்காங்க நின்றவங்களை ஜெயிக்கிறதுக்கு. ஆனால் தாவேகாவை பொறுத்த வரைக்கும் மற்ற எல்லா தொகுதிகள்லையுமே நல்லா கவனித்து பார்த்தோம்னா விஜய்ங்கிற அந்த ஒற்றை மனிதனுக்கான வெற்றியாக தான் நான் இதை பார்க்குறேன். ஒரு நல்ல உதாரணம் வந்துட்டு இன்றைக்கி எழும்பூர் தொகுதி எடுத்துக்கலாம். எழும்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு மேக்ஸிமம் திமுகவினுடைய கோட்டையாகத்தான் இத்தனை ஆண்டு காலமாக இருந்துகிட்டு இருந்தது. இந்த முறை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10,000 ஓட்டு 8,000 ஓட்டு வித்தியாசத்தில் வந்துட்டு நம்ம ராஜ்மோகன் வந்துட்டு அவர்கள் வந்து லீடிங்லேயே இருந்துகிட்டு இருக்காரு. அடுத்த கேட்டகரியில் யார் இருக்கா அப்படின்னா தமிழன் பிரசன்னா இருக்கார், திமுகவுடைய தமிழன் பிரசன்னா இருக்கார். ஆனால் உண்மையிலேயே அந்த தொகுதியில் ஒர்க் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், தமிழன் பிரசன்னாவும் ஏடிஎம்கேனுடைய கேண்டிடேட் தான் ஒர்க் பண்ணாங்க. நாம் தமிழர் கேண்டிடேட்டை நீங்கள் பார்க்க முடியாது, ராஜ்மோகனும் அந்த தொகுதிக்குள்ளெல்லாம் வரவே இல்லை.
விஜய் வராரு வந்துட்டு போகிறாருலாம் சொல்லும்போது விஜயும் வரல, ராஜ்மோகனும் அந்த தொகுதிக்குள்ளே வரவே இல்லை. ஆனால் லாஜிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வராத ராஜ்மோகனுக்கு தான் கிட்டத்தட்ட 7,000-8,000 வாக்குகள் அதிகமாக இருந்திருக்கு. எல்லாருமே அதிகமாக எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா வந்துட்டு அந்த எழும்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்துட்டு திமுக தான் ஜெயிக்கும். ஏன்னா இது இத்தனை ஆண்டு காலமாக திமுக தான் ஜெயிச்சிட்டு வந்துட்டு இருக்கு. மேக்ஸிமம் அது ஒரு தனி தொகுதி. ஸோ அது வந்துட்டு அந்த கேண்டிடேட்டை பார்த்து பர்ஃபெக்டாக இப்படி தான் இருக்கணும் போது தொகுதிக்குள்ளேயே வராத, தொகுதியில் வந்து எந்த வேலையும் பார்க்காத, குறிப்பாக அந்த தொகுதியில் வந்துட்டு இன்னொரு சென்டிமெண்ட் இருக்குது. ஒரு சர்ச் இருக்குது, ஒரு கோவில் இருக்குது, ஒரு மசூதி இருக்குது. வெள்ளிக்கிழமையானா மசூதி, சர்ச்சை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை, கோயில்களில் வந்துட்டு அந்த முக்கியமான நிகழ்வுகள் நடக்கக்கூடியவங்களில் நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த திமுக அதிமுக காரங்க அவங்களோட பேம்ப்ளெட்டு, அவங்களுடைய பதாகைகள், அதே மாதிரி வந்து கேண்டிடேட்டாக வந்து நின்றுவார், எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு. இப்படி ஒரு சம்பவம் திமுகவுக்கும் நடந்தது, அதிமுகவும் நடந்தது. தாவேகாவுக்கு நடக்கவே இல்லை. அப்படி நடக்காத போது எல்லாம் என்ன நினச்சோம், ஓகே வரவே இல்லை, அப்புறம் எதுக்கு தாவேகாவுக்கு ஓட்டு போடணும், இப்போவே ஒரு வரல அப்படின்னமோ ஜெயிச்சா மட்டும் வந்துருவாரான்ற ஒரு எண்ணம் வருது இல்லையா? அது மாதிரி அவங்க அப்ரோச் பண்ணவே இல்லை. அந்த ஒரு அப்ரோச்சே பண்ணலை. ராஜ்மோகன் வந்துட்டு அந்த தொகுதிக்குள்ளே வரவே இல்லை. ஆனால் அப்படி இருந்தும் இன்றைக்கி ஒரு லீடிங்கில் இருக்காருன்னா இது எல்லாத்துக்குமான ஒற்றை காரணம் விஜயனுடைய ஆளுமை, விஜய்ங்கிற அந்த ஒரு பிராண்ட். அவர் உள்ள வரும்போது சொன்னார்ல 234 தொகுதிகள்லையும் விஜய் தான், உங்கள் விஜய் தான்னார்ல, நம்ம கூட நினச்சிட்டு அவர் தான் காமெடிக்கு பேசிகிட்டு இருக்கிறார் அப்படின்னு. உண்மையிலே அதுதான் உண்மை. எழும்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் சொன்னது தான் நடந்திருக்கு. அதையே தான் நம்ம வந்துட்டு தூத்துக்குடியிலையும் வந்துட்டு பார்க்கணும். தூத்துக்குடியில் ஸ்ரீநாத்துக்கான ஓட்டு அப்படிங்கிறத தாண்டி அது தாவேக்கான ஓட்டு, தாவேக்காக்கு யாருக்கு ஓட்டு அப்படின்னா அது விஜய்க்கான ஓட்டு தான். அந்த இடத்துல வந்து நம்ம என்ன பார்க்குறோம், அஜித் ஆக்னஸ்னும் போது வந்துட்டு ஒரு சிறுபான்மையினர், ஒரு கிறிஸ்தவர், அப்போ இவங்களுக்கு வந்து இந்த தூத்துக்குடினும் போது கிறிஸ்தவர்களுடைய வாக்கு கணிசமாக இருக்குது. அப்போது அந்த அம்மாவுக்கு வரும், ஸ்ரீநாத்துக்கு ஏன் வரணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும்போது, கிறிஸ்தவனாவது முஸ்லீமாவது ஏதாவது விஜய் எங்கள் வீட்டு பிள்ளை, அந்த பிள்ளை சார்பாக ஸ்ரீநாத் நிற்குதா குத்து ஓட்டை, இந்த மனநிலைக்கு மக்கள் வந்ததுங்கிறதே இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு முதிர்ச்சியான ஒரு அப்ரோச் நான் நினைக்கிறேன்.